டிபிஎம் சபை என்கின்ற யூத ஜனமே, டிபிஎம் சபையே ஆளுகை செய்து கொண்டிருக்கும் நடத்திப்புக்காரர்களே, நீதிமான்களை நீங்கள் தள்ளிவிட்டு அநியாயமும் அக்கிரமமும் செய்து கொண்டிருக்கிறவர்களை சபையின் மேல் இடத்தில் வைத்திருக்கிறீர்கள். விசுவாசிகளை அற்பமாக எண்ணுகிறீர்கள். இயேசுவின் நாட்களில் பரிசேயர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படியே இன்று டிபிஎம் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயம் செய்கிற ஊழியர்களை பாதுகாக்கிறீர்கள். நீதிமானாய் இருக்கின்ற ஊழியர்களை அசட்டை பண்ணுகிறீர்கள். இதை விசுவாசிகள் கேட்டால் நாங்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். கடந்த வாரம் நாகர்கோவில் சென்டர் பாஸ்டர் அநியாயம் செய்த ஊழியர்களோடு சேர்ந்து அதை தட்டி கேட்ட விசுவாசிகளின் ஐக்கியத்தை தேவன் அழிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னதாக கேள்விப்பட்டோம். இதை கேட்ட நாங்கள் ஒரு டிபிஎம் ஊழியரின் ஸ்டாண்டர்ட் நினைத்து வருத்தப்படுகிறோம். தேவன் ஜனங்களை அழிப்பதற்காகவும் கொல்லுவதற்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை இந்த ஊழியத்திற்கு அழைத்தாரா? பழைய ஏற்பாட்டு நீதிமான் ஆகிய மோசே தனக்கு எதிராக முறுமுறுத்த ஜனங்களை அழிக்க வேண்டாம் என்று பரிந்து பேசினான். புதிய ஏற்பாடு ஊழியர் நாங்கள் சீயோன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற டிபிஎம் சபை ஊழியரோ ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். டிபிஎம் ஊழியத்தின் நிலைமையை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். கர்த்தர்தான் மாற்றுவாராக. டிபிஎம் சபை என்கின்ற யூத ஜனமே, நாங்கள் அல்ல. வேதம் சொல்வதை சற்று கேளுங்கள். டிபிஎம் சபை ஊழியர்களே, உங்கள் நிலை மோசமானதாக இருக்கும். ஜெப ஆலயங்களில் மிக முக்கியமான இடத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள். சந்தை இடங்களில் மக்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமென விரும்புகிறீர்கள். நீங்கள் மறைக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இருந்தால் அது உங்களுக்கு மோசமானதாக இருக்கும். அதை அறியாமல் மக்கள் அவற்றின் மீது நடந்து செல்வார்கள் என்றார்.